ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் பழனி முருகன் மேட்ரிமோனி சேனல். நம்மளோட சேனலில் வழங்கக்கூடிய இலவச வரன் பதிவுகள் மூலம் உங்களுக்கு மனிதருக்கு பிடித்த நல் வாழ்க்கை துணை அமைய எங்களுடைய வாழ்த்துக்கள். வாங்க இன்றைய வரன் பார்ப்போம். பெயர் பார்த்திங்கன்னா ரித்திகா. எங்களோட வயசு 35 வயசு ஆகுதுங்க. எங்களோட ராசி ரிஷப ராசிங்க. ஜாதின்னு பார்த்திங்கன்னா செட்டியார் வகுப்பை சார்ந்தவங்க. படிப்பு பிஇ முடிச்சிருக்காங்க. வேலை நிலைன்னு பார்த்திங்கன்னா இவங்க ஐடி கம்பெனியில் வேலை செஞ்சிட்ருக்காங்க. மாதம் 70,000க்கு மேலே சம்பளம் வாங்குறாங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்திங்கன்னா இவங்களுக்கு இதுதாங்க முதல் மனம். ஆனால் மறுமணமாக இருந்தாலும் சம்மதம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்திங்கன்னா பெங்களூரில் வச்சிட்ருக்காங்க. இவங்களுக்கு ஜாதக ரீதியாக திருமணம் தள்ளி போச்சுங்க. வேறு எந்த ஒரு காரணம் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுக்கு உடன் பிறந்தவங்கன்னு பார்த்திங்கன்னா ஒரு தங்கை மட்டும்தாங்க. அவங்களுக்கு திருமணம் ஆகலைங்க. ஸோ இவங்களுக்கு எதிர்பார்ப்புன்னு பார்த்திங்கன்னா தன்னை போலவே பிஇ இன்ஜினியரிங் லைனில் படிக்கலைனாலும் வேறு ஏதாவது ஒரு லைனில் டிகிரி முடிச்சிருந்தால் மட்டும் ஓகே. ஒரு நல்ல ஒரு வேலையில் இருக்கணும். ஃபேமிலி ஓரளவு சாதாரண குடும்பமாக இருந்தாலும் சம்மதம்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு வீடு நிலம்னு நல்ல வசதியெல்லாம் இருக்குதுங்க. ஸோ இவங்களுடைய அப்பா அம்மா என்ன சொல்ல வராங்கன்னா, தன்னோடக்கு இருக்கிறது 2 பொண்ணுங்கிறதுனால என்னோடய பொண்ணுக்கு ஓரளவு வசதியான குடும்பத்தில் தான் எதிர்பார்க்குறோன்னு சொல்லியிருக்காங்க. மற்ற வேறு எந்த எதிர்பார்ப்பும் இல்லைன்னு சொல்லி ஜாதி பற்றிலாம் எதிர்ப்பு இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களை பற்றி மேலும் தகவல் அறிய கீழே உள்ள மெயிலிலேயே தொடர்பு கொள்ளவும். அடுத்த வரன் பெயர் பார்த்திங்கன்னா மோனிகா. எங்களோட வயசு 33 வயசு ஆகுதுங்க. எங்களோட ராசி கடக ராசிங்க. ஜாதின்னு பார்த்திங்கன்னா யாதவர் வகுப்பை சார்ந்தவங்க. படிப்புன்னு பார்த்திங்கன்னா டிப்ளமோ முடிச்சிருக்காங்க. வேலை நிலைன்னு பார்த்திங்கன்னா இவங்க டெய்லரிங் ஷாப் வச்சுருக்காங்க. நல்ல ஒரு வருமானம் வந்துட்டுருக்குதுங்க. ஸோ இவங்களுடைய திருமண நிலைன்னு பார்த்திங்கன்னா இவங்களுக்கு முதல் மற்றும் மறுமணம் எதுவாக இருந்தாலும் சம்மதம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்திங்கன்னா கரூரில் வச்சிட்ருக்காங்க. இவங்களுடைய வசதி நிலைன்னு பார்த்திங்கன்னா இவங்களுக்கு ஓரளவு நிலம் வீடுன்னு வசதி இருக்குதுங்க. உடன் பிறந்தவங்க ஒரு அக்கா ஒரு தங்கைங்க. அக்காவுக்கு மட்டும்தாங்க திருமணம் ஆகிருக்கு. இவங்களுக்கு தங்கைக்கு இன்னும் திருமணம் ஆகலைங்க. இவங்களுக்கு திருமணமாகி அதாவது 25 வயசுலேயே இவங்களுக்கு கல்யாணம் பண்ணிட்டாங்க. இவங்க அப்பா சீரியஸாக இருந்ததுனால கல்யாணம் பண்ணிட்டாங்க. ஸோ இது இப்போது கருத்து வேறுபாடுனால இவங்க பிரிஞ்சு அப்பா அம்மா வீட்டில் தாங்க ஒரு 4 வருஷமாக இருக்கிறாங்க. ஸோ இவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, தனக்கு வரக்கூடியவர் தன்னை நல்லா புரிஞ்சுக்கிட்டு அன்பாக பார்த்துக்கணும். ஓரளவு இருந்தால் கூட போதும், ஒரு நல்ல ஒரு வேலையில் இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. இவங்களை பற்றி மேலும் தகவல் அறிய கீழே உள்ள மேலேயே தொடர்பு கொள்ளவும். அடுத்த வரன் பெயர் பார்த்திங்கன்னா எழில்மதி. எங்களோட வயசு 32 வயசு ஆகுதுங்க. எங்களோட ராசி ரிஷப ராசிங்க. ஜாதின்னு பார்த்திங்கன்னா தேவர் வகுப்பை சார்ந்தவங்க. படிப்புன்னு பார்த்திங்கன்னா இவங்க பிசிஏ முடிச்சிருக்காங்க. வேலை நிலைன்னு பார்த்திங்கன்னா இவங்க எந்த ஒரு வேலைக்கும் இப்போதைக்கு போகலைங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்திங்கன்னா இவங்களுக்கு முதல் மற்றும் மறுமணம் எதுவாக இருந்தாலும் சம்மதம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்திங்கன்னா திருப்பத்தூரில் வச்சிட்ருக்காங்க. இவங்களுக்கு ஓரளவு வீடு நிலம்னு ஓரளவு மிடில் கிளாஸ் ஃபேமிலி தாங்க. அவ்வளோவா பெரிய வசதியெலாம் ஒன்றும் இல்லைங்க. ஸோ இவங்களுக்கு திருமணமாகி 5 வருடத்துலேயே கணவரை பிரிஞ்சு வந்துட்டாங்க. அதாவது 1 வருஷம் தாங்க ஹஸ்பண்ட் இருந்தாங்க. மீதி 4 வருஷம் அப்பா அம்மா வீட்டில் தாங்க இருக்காங்க. கருத்து வேறுபாடுனால இப்போது டிவோர்ஸ் வாங்கிட்டாங்க. அவங்க வேறு திருமணம் பண்ணிக்கிட்டாருங்க இவங்களுடைய ஹஸ்பண்ட். அதனால் இவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, இதுக்கு முன்னாடி இவங்க வேலைக்கு போயிட்டு இருந்தவங்க தாங்க. இப்போதாங்க நாங்கள் வேலைக்கு போகல. அதனால் தனக்கு வரக்கூடியவருக்கு திருமணமாகி குழந்தைங்க இருந்தாலும் சம்மதம். ஒய்ஃப் இல்லாமல் இருக்கணும். அப்படி இல்லைனா ஒய்ஃப் டிவோர்ஸ் ஆகிருக்கணும் அப்படின்னு மட்டும்தாங்க சொல்லியிருக்காங்க. மற்றபடி வேறு எந்த எதிர்பார்ப்போ இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களை பற்றி மேலும் தகவல் அறிய கீழே உள்ள மேலேயே தொடர்பு கொள்ளவும். இது போன்ற திருமணங்கள் பற்றி இலவச பதிவுகளை உடனுக்குன்னே நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய உடனுக்குன்னே உங்களுக்கு அப்டேட் ஆகும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.